ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி. சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி பன்னீர் கிரேவி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. அதோடு ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு இதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கட் பண்ணி வச்ச தக்காளியையும் அதோடு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்க தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். தென் ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அகெயின் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சு 3த்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட எசன்ஸ் எல்லாம் பட்டரில் சேர்ந்த உடனே அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு அதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் 3த்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இந்த பச்சை ஸ்மெல் போனதும் நமக்கு தேவையான தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜ்க்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணதும் நல்லா அது மசாலாவோடு சேர்ந்து கொதிக்க விடலாம். தென் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். உங்களுக்கே தெரியும், லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் அதோட ஆட் பண்ணி அகெயின் ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். பன்னீர் வேக வைக்க அதிக டைம் தேவைப்படாது. ஸோ 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். சும்மா கார்னிஷ்காக ஒரு 5 புதினா இலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அகெயின் ஒரு 2-3 புதினா இலையை ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ண நம்மளோட கிரேவி ரெடி.